ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல் என்னென்னா நாட்டுக்கோழி பெப்பர் கிரேவி. ஆனால் என்னென்னா நான் சமைக்கலை, எங்கள் ஹஸ்பண்ட் தான் சமைக்க போகிறாங்க. அவங்க சிக்கன்னாலே எங்கள் வீட்டில் அவங்க தான் சமைப்பாங்க. என்னென்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த எல்லாமே எடுத்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஹோல் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அது ஹோல் ஸ்பைசஸ் என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மிளகு தான் நிறையா தேவைப்படும். ஜீரகம், சோம்பு, மல்லி, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா எண்ணெய் சட்டியில் கடுகு ஜீரகம் போடணும். நான் கடுகு ஜீரகம் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு பொரிய விடணும். இந்த ஹோல் ஸ்பைசஸ் சொன்னேன்னே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுத்தது எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் தான் இதுக்கு முக்கியமானது. வேறு கடலெண்ணெய் அதை விட நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா நாட்டுக்கோழி வாசமாக இருக்கும். நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க. கடாயில் எண்ணெய் சூடானது பிறகு நல்ல எண்ணெய் சூடானது பிறகு தான் என்னென்ன போடணும்னா கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி போடுங்க. அதாவது அந்த சிக்கனில் அது ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சது பிறகு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போடுங்க. போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நான் ஃபஸ்ட் சிக்கனை மஞ்சத்தூள் எப்பொழுதுமே சிக்கனை ரெடி பண்ணையில் மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு கழுவி தண்ணியை வடிகட்டி வச்சுக்குவேன். ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி ஊறும்ல, அதனால் நான் எப்பொழுதுமே சிக்கனை நல்லா தண்ணி வடிய விட்டு வச்சுக்குவேன். இப்போ கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் நல்லா பொரியணும். பொரிஞ்சது பிறகு இதில் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்குங்க. ஜீரகம், காஞ்ச மிளகாய் பொரிஞ்சது பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா கிண்ணத்து பிறகு கல்லுப்பு போட்டு கிண்ணுங்க. அப்போ தான் சீக்கிரமாக இது வேகும். அதில் பச்சை மிளகாவும் போட்டுங்க. நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதக்கினதுக்கு பிறகு கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நான் 3 தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கனுக்கு தகுந்தாப்பில் தக்காளி போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சுன்ட்டு பெரிய வெங்காயமே, அதனால் 4 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. ஆல்ரெடி நம்ம பெப்பர் வேறு சேர்க்குறோமா, மிளகாய்த்தூள் கம்மியாக போட்டுங்க. பெப்பர் லாஸ்ட்டில் வேறு நம்ம ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் மிளகாய்த்தூள், பூண்டு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதில் போடணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு வராமல் நல்லா கிளறிக்கிங்க. இது தண்ணி என்னென்னா இஞ்சி பூண்டு அரைச்சேன்னா அந்த தண்ணியை கலந்து இதில் ஊற்றுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கொதி வந்துடணும். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. நம்ம நான்வெஜ் சமைக்கிறதே நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. நல்லா கிளறி நல்லா கொதிக்க விட்டு வதக்கிடுங்க. சில இதில் சிக்கன்லாம் பச்சை ஸ்மெல்லு வரும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வதக்கிங்க. வதக்கினது பிறகு நாட்டுக்கோழி போட்டுங்க. நாட்டுக்கோழி போடையிலே தயிரையும் ஊற்றிடுங்க. அப்போ தான் தயிர் அதாவது சிக்கன் குக்கரில் வேக வச்சுருவோம். நம்ம நான் எண்ணெய் சட்டியிலே பண்ணுங்கிறதுனால தயிர் ஊற்றி வேக வைக்கிறேன். தயிர் ஊற்றினீங்கன்னா ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சிக்கன். தயிர் ஊற்றி வேக வைங்க. தயிர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் கிளறிடுங்க. நல்லா சிக்கனு அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கிளறி அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். அதாவது மசாலாலாம் போடாமல் இதெல்லாம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது நம்ம மல்லியெல்லாம் எடுத்து வச்சுனேன், அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறிடுங்க. கிளறினது பிறகு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைங்க. ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி நிறைய ஊறி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரை பேன் காஞ்சது பிறகு அதில் மிளகாய், காஞ்ச மிளகாய், மல்லி, மிளகு நிறையா போட்டுக்கோங்க. ஜீரகம், ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த மல்லி ஸ்மெல்லு வர அதை சிம்மில் வச்சு பண்ணையிலே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். தயவுசெய்து கருவை விட்டினீங்கன்னா நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் பண்ணையில் கருவை விட்டுட்டாங்க, டேஸ்ட்டே இல்லாமல் போச்சு. அதாவது சாப்பிட்றப்ப இந்த கருவின ஸ்மெல் வந்துருந்துச்சு, டேஸ்ட் இருந்துச்சு. சாப்பிட்றப்ப
அந்த கருவின ஸ்மெல்லு வந்துச்சு. அதனால் சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மெல்லு வரும். அதை வதக்க அந்த மல்லி ஸ்மெல்லே போதும். அப்போயே நம்ம நல்லா இதாகிடுச்சுங்கிறது நமக்கு தோணும். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு இங்கே பார்த்திங்களா சிக்கன் இங்கே நல்லா வெந்துருச்சு. தண்ணியிலே ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிச்சோம். இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். சிக்கனில் தண்ணி விடுங்கிறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நல்லா கொதியாகவும் இதாகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா வெந்திருக்கும். அடுத்தது மசாலா அரைச்சாச்சு. மசாலாவை வந்து அந்த கொதிக்கிற சிக்கனில் இந்த மசாலாவை எடுத்து கொட்டிடணும். நல்ல பேஸ்ட்டாக பவுடராக அரைச்சிக்கோங்க. குறைன்னு 1-2 திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பேஸ்ட்டாக பவுட்ரு மாரி அரைச்சி அதில் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கனில் கொட்டிடுங்க. சிக்கனில் கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த சிக்கனில் மிக்ஸி ஜாரில் அந்த பவுடரை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிண்டிட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த சிக்கனை அந்த மசாலாலாம் உள்ளார இறங்க பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு. தீபாவளியிலேருந்து எல்லாருக்குமே கோல்டு. அதனால தான் இதை வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்ன பேனில் நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு நல்லெண்ணெய் சூடாகணும். சூடானது பிறகு அதில் பூண்டு உரித்து வச்சு நான் 1 பூண்டு உரித்து போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான பூண்டு வேணுமோ போட்டுங்க. பூண்டு உரித்து போட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம மல்லி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. காரம் தான் எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சிக்கனோட கலந்து கிண்டிடுங்க. நல்லா கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வேக வைங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். குன்றத்தூர் கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் குன்றத்தூர் கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே, பாய். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.